ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெக்னாலஜி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன டெக்னாலஜி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து புது ஃபோன் வாங்கணும் அப்படின்ற அந்த ட்ரீமோட தான் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒரு வேளை நம்ம புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னா, அந்த புது ஃபோனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னலாம் வந்து செய்யணும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திங் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோனை இப்போ ஒரு ஃபோன் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபோனை வந்து சர அன்பாக்சிங் வந்து பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உங்களோட ஓல்டு ஃபோன் இல்லை வேறு யாரோடையோ ஃபோனை எடுத்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்ப அதை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா, ஒருவேளை அந்த ஃபோன் டேமேஜ் இருந்தாலோ இல்லை ஒருவேளை டூப்ளிகேட் ஃபோனாக இருந்தாலோ நீங்கள் வந்து அந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணும் போதே ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காக கிடையாது, உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற திங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்ணிங்க. அது வந்து ஒரிஜினல் ஃபோன் தான், நல்லா தான் இருக்குது, டிஸ்பிளேலாம் எதுவும் உடையில. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க, உள்ளே போவீங்க. என்ன சொல்கிறது, அப்படியே ஃபுல்லாக கொட்டி கிடக்கிற மாதிரி ஆப்ஸ் வந்து கிடக்கும், நிறைய ஆப்ஸ் வந்து கிடக்கும், நிறைய ப்ளோட் வேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ளோட் வேர்ஸ் ஆர் அன்வான்ட் ஆப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து மெயினாக கண்டிப்பாக வந்து ஆக்குப்பை பண்ணி தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்குமா உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபோன் வந்து வாங்கினதுக்கப்புறமா உடனே வந்து 100% வந்து சார்ஜ் பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக எல்லாம் சார்ஜ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் இருக்கும் அப்படின்னு மெயினாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து மெயினாக உண்மை தான். எப்போ அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருக்க டெக்னாலஜி வேறு. ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோனை வந்து அது மாதிரி சார்ஜ் போட்டு தான் ஆகணும். பட் இப்போ வந்து நம்ம அப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபோன் ஆன் பண்ணுங்கள், ஒரு 70% இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 70-60% இருக்குன்னா நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஒரு 30-40% தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100% ஏற வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், அது போதும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நம்ம 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து என்ன சொல்கிறது, முன்னாடியே சொன்ன மாதிரி சைன் அப் பண்ணிட்டீங்க, ப்ளோட் வேர்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டீங்க. உங்கள் ஃபோனில் வந்து 70% சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னா, உங்கள் வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷனோ 5G கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபோனில் வந்து ஏதோ சாஃப்ட்வேர் அப்படி வந்து வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து ஏதோ பக் இருந்தாலோ இல்லை கேமரா வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருந்தாலோ இல்லை ஃபோனில் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து பிராண்ட் இருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் புது ஃபோன் வாங்கின உடனேவே அதில் வந்து ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதோ வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே வந்து உங்கள் அப்டேட் வந்து பண்ணிவிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே அது மோஸ்ட்லி வந்து தெரியும். எல்லோரும் ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா இதை தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, பேக் கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து வர ஃபோன் எல்லாமே கிளாஸு அந்த மாதிரிலாம் வந்து மெயினாக வருது. அதுமாதிரி கிளாஸ் ஃபோன்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு இங்கேருந்து இப்படி கீழே போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுக்குநூறாக வந்து தெரிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்து டெம்பர் கிளாஸும் பேக் வந்து ஒரு பேக் கவரோ இல்லை ஒரு ஃப்ளிப் கவரோ வாங்கி வந்து போட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் எங்கேயோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் வந்து எங்கேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், அதோட கதை வந்து அவ்வளோதான், லைஃப் வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் அண்ட் பேக் கேஸோ இல்லை ஃப்ளிப் கேஸோ வந்து கன்ஃபார்மாக வந்து வாங்கி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அது வந்து நேற்றோ இல்லை என்ன சொல்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன் கூட வச்சுப்போம். நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு பேக் கேஸ் அண்ட் ஒரே ஒரு டெம்பர் கிளாஸை மட்டும் தான் மெயினாக வாங்கி வைப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 3-4 வருஷத்துக்கோ அதே ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே அந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-4 வருஷம் கழிச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு ஃபோனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அந்த ஃபோனுக்கு வந்து கவரு இல்லைன்னா டெம்பர் கிளாஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள், ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்களோட ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு வந்து ஒரு 3-4 பேக் கேஸு அதுக்குமா கொஞ்சம் டெம்பர் கிளாஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஃபோனை வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் அதே கேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பர் கிளாஸ் வந்து அதே வந்து நீங்கள் கடையில் கொடுத்து மாட்டிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனல்லே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெக்னாலஜி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பாய் பாய்.